அறிவை காரணத்தினாலே ஆளுடை பரமர் தம்மை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை வரவெதிர்காண்பேனாகில் வருவது என்னாம் கொள் என்று விரவிய சற்றம் பற்றி வில்லும் உள்ளத்தராகி அப்படின்னு பாட்டு தொடர்கிறது. வெள்ளும் உள்ளத்தராகி அறிவை காரணம், திரும்ப அதே அறிவினா பெண் அர்த்தம், அவளை காரணமாக பரவனாச்சாரிய காரணமாக வைத்து ஆளுடை பரமர் தம்மை சுவாமிய ஆளுடைனா நம்ம ஆளக்கூடிய பரமர் சுவாமி. ஆளுடை பரமர்னா சுவாமின்னு தெரியும். ஆளுடை பிள்ளையார் அப்படின்னா ஞானசம்பந்தர். ஆளுடை அரசுன்னா யாவுக்கரசர். ஆளுடை நம்பி அப்படின்னா சுந்தரமூர்த்தி சாமி. ஆளுடை அடிகள்னா மணிவாச பெருமான். ஆளுடை பரமர்னா சாமி அப்படின்னு சேக்கடாசன் பேர் வச்சிருக்கா பாருங்க. புதுசாக தெரியுது நமக்கு. இப்போ சாமியை ஆளுடை பரமர் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா ஆளுடை பிள்ளை, ஆளுடை அரசு, ஆளுடை நம்பி, ஆளுடை அடிகள் அப்படிங்கிற வரிசையில் சாமிக்கு என்ன பேர்? ஆளுடை பரமர் அப்படின்னு பேர். எல்லாவற்றுக்கும் மேலானவர்னு தெரிகிறது. ஆளுடை பரமர்தம்மை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை. இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான். திரும்ப அதே சொல்றார், ஏவி இருந்தான் ஏவி இருந்தான். வரவெதிர்காண்பேனாகில் வரவு எதிர்கான். ஒருவேளை பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஒருவேளை பார்த்துட்டா என்ன செய்வேன் அது சொல்கிறார். வருவது என்னாம் கொள், என்ன நடக்குமோ தெரியல. ஒருவேளை சுந்தரரை மீட் பண்ணா அன்னைக்கு என்னதான் நடக்க போகுதுங்கிறது எனக்கே தெரியல. அவ்வளோ கோபப்படுறார். அதெல்லாம் அடிச்சிருவான் அப்படி முடிச்சிருவான்னு கூட மனசில் நினச்சிருப்பார் போல் இருக்கு. மனசுக்குள்ளே என்ன நடக்கும்? ஏன்னா சாமியை போய் இப்படி போட்டு இழிவுபடுத்தி விட்டாரேங்கிறது எண்ணம். வரவெதிர்காண்பேனாகில் வருவது எண்ணாம் கொள்கென்று விரவிய சற்றம் பற்றி. சற்றம்னா கோபம். இதுதான் சற்றம். சற்றம் என்பது எதனுடைய அடையாளம்? ஆணவமலத்தினுடைய அடையாளம். அப்போ கொஞ்சம் அறியாமை இருக்குது, கொஞ்சம் மறைப்பு இருக்குன்னு ஆகுது. ஏன்? சுவாமி தான் எல்லாமே. சாமி சங்கல்பத்தினால தான் உலகமே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சாமி என்ன செஞ்சாரோ அதற்கு எதிராக நம்ம சிந்திக்கலாமா? சிந்திக்கக்கூடாது. ஆனால் அவருடைய ஆசை, அவருடைய மீது பக்தி என்பதனாலே கூட அது நடக்கக்கூடாது என்பதற்கு இந்த புராணம் ஒரு சான்றா இருக்குது. சுவாமியோட சங்கல்பத்துக்கு மேலே நமக்கு நினைப்பதற்கு உயிருக்கு என்ன இருக்குது? அடிமையாகிய உயிருக்கு என்ன இருக்குது? ஒரு சாமியேங்கிறாரு, அது என்ன செய்கிறாரோ ஏற்றுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு இருக்கும் பொழுது சற்றம் என்பது இங்கு கொஞ்சம் அங்கே மறைப்பு இருக்குது என்பதை காட்டுகிறது. பிறவிய சற்றம் பற்றி வில்லும் உள்ளத்தராகி. வில்லும்னா துடிக்கிறார், ஏதோ செய்யணும், ஏதோ பண்ணணும் அப்படின்னு இதை மனதுக்கு நினைத்து கொண்டிருக்கிறார். ஈரிலா புகழின் ஓங்கும் ஏயர் கோணார்தாம் என்ன பேர் இது பெற்றார் கேட்டு பிழையுடன் படுவாராகி. வேறினி இதற்கு தீர்வு வேண்டுவார் விரிபொங்குன்றை ஆரிடு சடையனார்க்கு அதனை விண்ணப்பம் செய்து. இந்த விஷயம் அப்படியே பரவி திரும்பவும் மயிலாடுதுறை, பேரளம், பூந்தோட்டம், பேரளம், கொழுந்தாங்குடி, அப்படியே சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல், திருவாரூருக்கு வருது. திரும்பவும் என்னென்ன வருது? இவர் தூது கொண்டது போய் அவர்கிட்ட போய் கோபத்தை உற்பத்தி பண்ணுது. அங்கே எல்லோரும் சுந்தரமூர்த்தி சாமி பற்றி பேசுவாங்கள்ல. திருவாரூர் போனாங்க, சுந்தரமூர்த்தி சாமி இருந்தார், அவரை பார்த்தேன், சாமி மேலே எப்படி பக்தி பண்ணுகிறார், எப்படி பாட்டு பாடுறார், பதியம் பாடுறார் அப்படின்னு யாராவது பேசணும்னு வச்சுக்கேன், வாயமுடி. சுந்தரனை பற்றி என்கிட்ட பேசாத, சாமியே ஏவல் கொண்டவன் இல்லையா அவன் அப்படி இப்படின்னு பேசுகிறார் இல்லையா அவர். அந்த செய்தியெல்லாம் காலை வேண்டியது மக்கள் என்ன பண்ணுறாங்க? சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட தெரிவிக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி சாமிக்கு தெரிகிறது இப்போது நம்ம மேலே ஒருத்தர் கோபமாக இருக்கார் அப்படின்னு. மனசுக்குள்ளே தப்பு தானே, என்ன இருந்தாலும் சாமியை ஏவல் கொண்டதுங்கிற தப்பு. இந்த சாமியை தூதாக கொண்ட விஷயத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் போல தான் அந்த புராணமே இருக்குது. இப்போது அதுக்கு என்ன சொல்யூஷன், சரியா தப்பா, அதற்கு என்ன விசாரணை, அதை இந்த புராணத்திலே வச்சுட்டார் சேகரார் சாமி. ஈரிலா புகழின் ஓங்கும் ஏயர் கோணார்தாம் என்ன பேரு இது பெற்றார் கேட்டு பிழை உடன்படுவாராகி. அதை கேட்குறார் சுந்தரமூர்த்தி சாமி. பிழை உடன்படுவான், ஆமாம் உண்மைத்தான், நான் இந்த பிழை செஞ்சது சரிதான், உண்மைதான், சாமி ஏவல் கொண்டதுங்கிறது என்னுடைய தப்பு தான். உடன்படுவாராகி வேறினி இதற்கு தீர்வு வேண்டுவார். இதற்கு ஒரு தீர்வு பண்ணணும். இந்த இடத்துல தீர்வு என்பது சாமிக்கு செய்த பழி அல்ல, அடியாருக்கு இப்படி பழி செய்து விட்டோமே, சாமியை ஏவல் கொண்டதுனாலே அடியாருடைய மனம் இப்படி நோகிறதே என்கின்றதை எண்ணி அவர் சொல்கிறது.
பிழைவுடன் படுவாராகி வேறினி இதற்கு தீர்வு வேண்டுவார் விரிபூங்கொன்றை ஆரிடு சடையனார்க்கு அதனை விண்ணப்பம் செய்து விரிபூங்கொன்றை விரிந்த பூக்களாகிய கொன்றை அணிந்திருக்கக்கூடிய ஆரை சடையில் வைத்திருக்கக்கூடிய சுவாமி சடையனார்க்கு அதனை விண்ணப்பம் செய்து சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுறார். நாள்தோறும் பணிந்து போற்ற நாதரும் அதனை நோக்கி நீடிய தொண்டர் தம்முள் இருவரும் மேவு நீர்மை கூடுதல் புரிவார் ஏயர் குறிசலார் தம்பால் மேனி வாடுரு சூளை தன்னை அருளினார் வருந்தும் மாற்றால் ஆள். இது பாருங்க, இது உடனே நடக்கலைங்க. சுந்தரர் மீது வெறுப்பு கொண்டு அவர் ரொம்ப நாளாக இருக்கார். சுந்தரர் நம்மளுடைய வெறுக்கிறாரே, நம்மளுடைய தப்பு செய்து விட்டோமே என்று எண்ணி இவர் ரொம்ப காலமாக இருக்கார். 2 பேருமே சாமிகிட்ட தான் மனதை புழுக்கத்தை தெரிவிக்கிறாங்க. அவர் சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணவில்லை, தானே புலம்புகிறார். இவர் சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார். 2 பேருடைய மனப்புழுக்கத்தையும் சாமி அறிந்து இதுக்கு ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்பர் சாமி சொன்னாங்க, பவன் எனும் நாமம் பிடித்து பன்னால் அழைப்பொழியான், இவன் நம்மை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்படுமே என்று சொல்லுகிறார். அப்படி நீடிய தொண்டர் தம்முள் இருவரும் மேவும் நீர்மை கூடுதல் புரிவார் ஏயர் குறிசலார். குறிசில்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். நேற்று கூட அந்த பரபக்கத்தில் பார்த்தோம், குறிசில் அப்படின்னா தலைவன். கூடுதல் புரிவார் இருவரும் மேவும் நேர்மை கூடுதல் புரிவார். பாருங்க, இவருடைய ஃப்ரெண்டுக்கு இப்போ ஏற்கனவே இன்னொரு ஃப்ரெண்டு இப்போ பின்னாடி வரப்போறார். அப்பயும் இந்த ஃப்ரெண்டு கழிட்டறிவார் நாயனார் அப்படிங்கிறவர் இவருக்கு நண்பராகிறதுக்கும் சாமி தான் சங்கல்பம் பண்ணுறாங்க. அதே போல் இங்கேயே 2 பேரும் இணைக்கிறதுக்கு சாமி தான் இங்கே முடிவு பண்ணுகின்றார். அதனால் இயற்கை புணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆணம் பெண்ணு சேர்வதற்கு மட்டுமே கிடையாது, துணைக்காக. நட்பு கூட யாருடைய சங்கல்பத்தினால தான் நடக்கணும். இங்கே சாமியுடைய சங்கல்பத்தினால தான் யாரோட நம்ம நட்பாக இருக்கணும், யாரோட நட்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சாமி தான் சங்கல்பம் பண்ணுகின்றார். நீடிய தொண்டர் தம்முள் இருவரும் மேவும் நேர்மை தம் உள்ளுக்குள்ளே அவர்கள் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு மனப்புழுக்கம், அவருக்கு சாமியை தூதாக கொண்டு விட்டானேங்கிற எண்ணம், இவருக்கு நம்ம மீது இப்படி கோவப்பட்டு இருக்காருங்கிற எண்ணம். கூடுதல் புரிவார் ஏயர் குறிசலார் தம்பால் மேனி வாடுரு சூளை. சூளை நோய் ஏற்கனவே நமக்கு அறிமுகம், அப்பர் சாமிக்கு வந்திருக்க. சூளைங்கிறது அல்சர்னு பேர். இதுக்கு துன்பம்னு வச்சுக்கலாம். வயிற்று வலி, இங்கே வயிற்று வலி தான் இங்கேயும். இந்த இடத்துல சூளைனா துன்பம், ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக வயிற்று வலி. குன்பமா? குன்பம்ங்கிறது பெப்டிக் அல்சரா? உடல் முடிச்சுக்கிட்டே இருக்கணும். குன்மம், அதான் வாதம் சைத்தியம் வலிப்பு குன்மம் பாடுறோம். சரி, வயிற்று வலி, குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குடரோடு துடைக்கி முடக்கி இடர்னார் அப்பர் சாமி. சூளை நோயை பற்றி சொல்லும்போது அப்பர் சாமி தான் தெரியும் என்ன வலிங்கிறது. மனிதனுக்கு வரக்கூடாத வலிகளில் ஒரு 3 வலி இருக்குது. ஒன்று வயிற்று வலி, இன்னொன்று பல்லு வலி இல்லையா, அடுத்து தலைவலி. தலைவலி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த காரியம் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆமாம். 2வது இந்த பல்வலி. பல்வலிங்கிறது ரொம்ப கொடுமையான வலி. சாமி இது வரைக்கும் அடியெடு கொடுத்ததில்லை, பார்த்துருக்கேன் நான் அதை. பல்வலியெல்லாம் வாயை சரியாக சுத்தமாக வைத்து கொண்டால் பல்வலி வராது. எது சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சிடணும். கொட்டைக்கும் பல்ல போட்டுக்கிட்டு, அது ஒரு விஷயம். அடுத்தது வயிற்று வலி. நிறைய பேர் அந்த காலத்தில் வயிற்று வலினால தான் செத்தே போவாங்க, தூக்க மாட்டிப்பாங்க வயிற்று வலி தாங்க முடியாமல். ஆமாம், அவ்வளவு கொடுமையான ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த வலி. மற்றதெல்லாம் கூட பொறுத்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். எந்த வழி வந்தாலும் பொறுத்துக்க முடியாது, அந்த வழி அதுக்கு வசதியாக தான் தரும். அந்த வழி அனுபவிக்கிறோன்னு தான் தெரியாது எந்த வழி உயர்ச்சிங்கிறது. அதனால் இது ரொம்ப முக்கியமான கொடுமையான வழி. இதை கொடுக்கின்றார் சாமி. சாமியுடைய எண்ணத்தை பாருங்கள். அப்போ இவர் ஒன்றும் சாமிக்காக தானே நினைக்கிறாரு, சாமியை போய் தூதாக கொண்டு விட்டானே என்று தான் நினைக்கிறாரு. ஆனால் சாமி இவருக்கு நல்லது செய்யணுமானாமா. ஆனால் சாமி அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு? இப்போ சூளை நோயை கொடுத்துருக்காரு. சூளை நோயை கொடுத்துட்டு சுந்தரா நீ போ, நீ ஏவுகின்றார். யாருக்காக?
ஏர்கொண்டு கழிக்காமல் இருக்காக. இந்த சூளை வந்தது என்பதை நாம் துன்பாக கருது கொண்டோம். அது ஒரு தப்புன்னு நினைக்கிறோம். அவருக்கு ஏதோ ஒரு வினைக்கழிவு இருக்குது, அதை சாமி அங்கே திருத்துக்கிறார். வாய்ப்பாக பயன்படுத்தி நினைத்து கொள்ள வேண்டியது அந்த இடத்துல தவிர்த்து இப்படி அடியாரை போய் துன்பப்படுத்தலாமா, சாமிக்கு அழகா என்று பார்ப்பது இங்கே நல்லதில்லை, சரியான ஆய்வு இல்லை. அதனால் மேனிவாடுரு சூளை தன்னை அருளினார் வருந்து மாற்றால். இப்படி சுவாமியினுடைய சங்கல்பத்தை மீறுவது ஒரு குற்றம் தானே, என்ன இருந்தாலும் அது ஒரு தப்பு தானே, எப்படி பார்த்தாலும் அந்த தப்புக்காக கூடவா இருக்கலாம் அது. அதனால அப்படி கொடுத்தார். ஏதமில் பெருமை செய்கை ஏயர்தம் பெருமான் பக்கல் ஆதியார் ஏவும் சூளை அனல் செய்வேல் குடைவதென்ன. சேக்கடார் சாமி யார் பக்கம் அப்படிங்கிறத அப்போ அறிவிச்சுக்கிட்டே போவார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அன்னைக்கு பறவைநாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சாமியும் பிரச்சனை வந்தப்போ இவர் யார் பக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுந்தரமூர்த்தி சாமி பக்கமாக நின்னார் இல்லையா. அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம். ஏன்னா பொருந்தாத கோபம் அப்படின்னார். பரவநாச்சியாரோட கோபம் என்னது? பொருத்தமில்லாத கோபம் அப்படின்னார். ஏன்? இது சுவாமியோட சங்கல்பத்தால் நடக்கிறது என்பதை அவங்க புரிந்து கொள்ள வேண்டாமா? சங்கிலிநாச்சியாரை திருமணம் செய்து கொண்டது சுவாமியோட சங்கல்பத்தால் தான் புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்படியே இருந்தாலும் கணவர் கண்ணு தெரியாமல் வந்திருக்கார், உடம்பு முடியாமல் வந்திருக்கார், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கார், இதெல்லாம் பார்த்து அவங்க ஓடி சென்று வரவேற்க வேணாமா? அப்படி இருக்கும்போது அவங்க உடல் கொள்ளலாமா? இதெல்லாம் தப்பு இல்லையா என்பது போல குறிப்புகள் உணர்த்தியிருந்தார்னு பார்த்தோம். அதே போல் இங்கே சேக்கடார் சாமி சுந்தரமூர்த்தி சாமி பக்கமா, சாமி பக்கமா, ஏர்கொண்டு கழிக்காம நாயனார் பக்கமான்னு பார்த்தா சேக்கடார் சாமி ஏர்கொண்டு கழிக்காம நாயனார் பக்கம்தான் அப்படின்னு தெரிகிறது. ஒரு குறிப்பு கொடுக்குறார். ஏன்னா இந்த பாட்டில் வரிய பாருங்க, ஏதம் இல் பெருமை செய்கை ஏயர்தம் பெருமான் பக்கல் ஆதியார் ஏவும் சூளை. குற்றமே செய்யாதவர்னர். யாரை பார்த்து? ஏர்கொண்டு கழிக்காம நாயனார் எப்படிப்பட்டவரா? குற்றமே செய்யாதவர் என்றார் சேக்கடார். தீர்ப்பு இங்கே கொடுத்துட்டார். ஏதம் இல் பெருமை செய்கை. செய்கைனா செய்தது. என்ன செஞ்சார்? பெருமையான காரியத்தை செஞ்சார். ஏதம் இல்லைன்னா கொஞ்சம் கூட குற்றம் கிடையாது அவர்கிட்ட. ஏதம்னா குற்றம். அப்படி குற்றமே இல்லாதவருக்கு இந்த சாமி கொடுத்த சூளைன்னு சொல்லுகிறார். இதில் என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ சாமி மேலே தான் இந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை சேக்கடார் வெளிப்படுத்துகிறார் அந்த இடத்துல. பெருமைன்னு இருக்கு இல்லையா? ஏதமில் பெருமை செய்கை ஏயர்தம் பெருமான் பக்கல். அவர் பக்கம் கொடுத்தாரேனார். ஒன்று சுந்தரமூர்த்தி சாமி பக்கம் கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விஷயம் பண்ணியிருக்கலாம். ஆனால் சூழ நோய் யார் கொடுத்தாரு? குற்றமில்லாதவராகிய ஏர்கொண்டு கழிக்காமல் கொடுத்துருக்கார். ஆதியார் ஏவும் சூளை. எப்படி இருந்தது இந்த வழி? நான் சொன்னார் பாருங்க. அனல் செய்வேல் குடைவது என்ன வேதனை மென்மேல் செய்ய. சக்கரை வருத்தப்படுறது, எங்கள் அடியார் ஏர்கொண்டு கழிக்காம நாயனரை போய் இந்த பாடு படுத்தி விட்டாரே சாமி அப்படின்னு சொல்லி அப்படி வருத்தப்படுறார். எப்படி இருக்கா? அந்த நல்ல பழுக்க வச்ச ஒரு வேல், நல்ல கொத்திக்குது அந்த வேல், நெருப்பில் போட்டு பழுக்க வச்சுருக்காங்க கொல்லமட்டையில். அதை எடுத்து குத்துறாங்க, குத்தி கொடையிறாங்களாம் வயிற்றில். அப்படி தான் எப்படி இருக்கும்னார். அதனால தான் ஆண்டாள் சொன்னாங்க, வேளால் துன்னம் பெய்தால் போல அப்படின்னாங்க. அதை துன்னம்னா தைக்கிறதுன்னு அர்த்தம். துண்ணூசினா தைக்கிற ஊசி. இந்த திருமால் என்னை பிரிந்து கொடுக்கக்கூடிய துன்பம் எனக்கு எப்படி இருக்குன்னா, வேளால் துன்னம் பெய்தால் போல இருக்குன்னா, வேளால் தைச்சது போல இருக்கான். சின்ன ஊசியால் தைச்சாலே தாக்க முடியாது நமக்கு. எதை கிழிஞ்சு போச்சு, கை கால் கிழிஞ்சு போச்சுன்னா டாக்டர்கிட்ட போனால் ஸ்டிச்சிங்னு ஒன்று போடுவாங்க. சின்னதாக வச்சுருப்பாங்க ஒரு ஊசி, வளைச்சி வளைச்சி இருப்பாங்க. அதுவே நம்மளால் தாங்கி கொள்ள முடியவில்லை. ஏதாவது மரப்பூசி இருந்தால் போடுங்களாங்கிறோம் அவரை பார்த்து. இந்த ஆண்டாளுக்கு எப்படி இருந்திருக்கேது? வேளால் துன்னம் பெய்தார் போலன்னார் அப்படின்னார். அதுபோல் இங்கே குடைவது ஒன்று. ஆதியார் ஏவும் சூளை அனல் செய்வேல் குடைவது என்ன வேதனை. ரொம்ப வலி, கஷ்டப்படுறார். ரொம்ப சாதாரண வேதனை இல்லை, வேதனை அப்படி இருக்கு. அந்த வேதனையும் ஒரு தடவை இல்லை, மென்மேல் பெருக. வலி குறையல, கூடிக்கிட்டே இருக்கு வலி. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சா நல்லாயிருக்கும். வலி என்ன ஆகுது? இன்னும் இருக்க இருக்க கூடிக்கொண்டே இருக்குன்னார். வேளால் வேல் குடைவது என்ன வேதனை மேன்மேல் செய்ய மிக அதற்கு உடைந்து வீழ்ந்து பூதநாயகர்தம் பொன்தால் பற்றிய போற்றுகின்றார்.
சாமிகிட்ட தானே நம்ம சொல்ல முடியும் இல்லையா? தாயே கொலை எண்ணல் அன்னத்தி கமலங்கால பிராசோட பாட்டு பார்த்தோம். அம்மாவே நம்மளை கொல்ல வந்தால் யார்கிட்ட போய் அடைக்கலம் போகுது? அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கதை. போ இன்னும் அவர்கிட்ட தான் போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ சாமிகிட்ட போய் பூதநாயகர்தம் பொற்றால் பற்றியே போற்றுகின்றார். என்ன போற்றினார்? சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தமை ஆளும் ஏயற்காவலர் தம்பால் ஈசர வந்து உனை வருத்தும் சூளை வன் தொண்டன் தீர்க்கில் அன்றி முந்துர ஒழியாது என்று மொழிந்து அருள் செய்ய கேட்டு அப்படின்னார். சாமி நேராக வந்துட்டார். இப்போ இந்த இடத்துல உரையாசிரியர் கொஞ்சம் விளக்கம் வேறு மாதிரி பண்ணார். இந்த CKS ஐயா வந்து சாமி பிரசன்ட் ஆனதாக சொல்லலை, ஆனால் பழைய உரைக்காரர்கள் சாமி பிரசன்ட் ஆனதாக சொன்னதாக சொல்லுகிறார். சாமி பிரசன்ட் ஆனார் அப்படிங்கிறது இங்கே நேரடியாக இல்லை, வந்துங்கிற ஒரு சொல்லு தான் இருக்குது. ஆனால் சாமி பிரசன்ட் ஆனார் அப்படிங்கிறதுக்கு, அது பிரத்யக்ஷம் ஆனார் அப்படிங்கிறது எப்படி பின்னாடி சொல்லும் பொழுது சுவாமி கறந்தார், அவர்கிட்டருந்து மறைஞ்சு போனார் ஒரு குறிப்பு சொல்கிறார் இந்த இடத்துல. அது அடுத்தடுத்த பாட்டில் வருது. அதனால் இப்போ சாமி என்ன செஞ்சிருக்காரு? இப்போ நேரடியாக சுவாமி பிரத்யட்சமாக இருக்காருங்க. அப்போ ஏர்கொன் கலிக்காமனானுடைய பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். இப்போ சுந்தரருக்கு மட்டும் பிரத்யட்சமாகலை, ஏர்கொன் கலிக்காம நாயனாருக்காக பிரத்யட்சமானார். சாமியே பிரத்யட்சமாயிட்டார், ஆனால் நோய் இன்னும் தெரியல. தெரிஞ்சுங்க அப்போ இதில் எப்படி இருக்குன்றது. அப்போ சாமியுடைய தன்மை என்ன? ஒரு நோய் கொடுத்தது சுந்தரருக்கு வரணுங்கிறதுக்காகத்தான். சாமியே வந்துட்டாருங்கும் போது நோய் தந்துட வேண்டியது தானேப்போ, அதனை அருள். ஆனால் சாமி வந்து என்ன பண்ணுறாரு? சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தமை ஆளும் ஏயற்காவலரு. ஏயற்காவலர்னார் சேக்கரார் சாமி தன்னை சொல்லிக்கிறார் பாருங்க. எங்கள் சாமியா அவருன்னார் சேக்கரார் சாமி. என்னையாளக்கூடியவர் யார் ஒன்று கழிக்காம நாயனார்னு சேக்கரார் சாமி நான் சொன்னா இல்லையா? சேக்கரார் சாமி யார் பக்கம் தெரிஞ்சு பாருங்க இப்போ இல்லையா? ஏன்னா அவருக்கு சூழல் கொடுக்கலாமா, இப்படியா செய்கிறதுன்னு சாமி மேலே ஒரு கேள்வி வருது சேக்கரார் சாமிக்கு. வேறு எல்லாருக்கும் வேறு கேள்வி தானே. நம்ம பக்கம் தானே சேக்கரார் சாமி, அடியார் பக்கம் தானே அவர். அதனால் அடியாராக இருந்து கேள்வி கேட்கிறார் சேக்கரார் சாமி. எந்த மையாளும் ஏயற்காவலர் தம்பால் ஈசரே வந்து வந்து அப்படின்னா ஈஸ்வர் பிரசன்ட் ஆகிட்டான்னு அர்த்தம். உனை வருத்தும் சூளை வன் தொண்டன் தீர்க்கிலன்றி முந்துர ஒழியாது. வன் தொண்டன் வந்து தீர்க்காத தவிர்த்த வரைக்கும் உன் நோய் தீராது என்று மொழிந்தருள் செய்ய அப்படி சுவாமி சொன்னார் இல்லையா? கேட்டு உடனே கேட்டார் பாருங்க. அதை ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார் இவருக்கு. என்ன வன் தொண்டன் வந்து தீர்க்கணுமா? எம்பீரான் எம்பீரான் எந்தை தந்தை தந்தையம் கூட்டமெல்லாம் தம்பிரான் நீரே என்று வழி வழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை சொன்னார் இல்லையா எங்கள் அப்பர் சாமி? இருமாந்து இருப்பன்களோ சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்து இருப்பன்களோன்னாரு. நாங்கள் சேவடி கீழே போய் இருமாந்து இருக்க வேலை, நாங்கள் இங்கேயே இருமாந்து இருக்கிறோம்னார் சேக்கரார் ஏர்கொன் கழிக்காம நாயனார். ஏன்? நான் எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்பா, எங்கள் தாத்தா, என் தாத்தாவோட கூட்டம் எல்லாரும் சாமி உங்களை நாங்களாகத்தான் கும்பிடுறோம் தவிர்த்து நீங்கள் வந்து எங்களை கும்பிடுன்னு சொல்லி நாங்கள் கும்பிடலை. ஆனால் வன் தொண்டனை நீங்கள் கும்பிடுன்னு சொன்னதுனால தான் உங்களை கும்பிடுறான். அப்படிங்கிற வன் தொண்டன் வந்து எங்களை குணப்படுத்தணுமா? நான் என்ன ஒரு உரைப்பு இல்லையா? இந்த வன் தொண்டன் உன்னை கும்பிட மாட்டேன்னு ஓடலாம். நீ ஓலை காட்டி ஆட்கொண்டு கோர்ட்டு கேஸ் ஆகி பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் பக்தராக ஏற்படுத்தி வச்சிருக்கிற. ஆனால் நாங்களாம் அப்படியா? நாங்களாம் தானாகவே ஒன்று கும்பிட்டு இருக்கோம். 2 பேரில் யாரும் வஸ்தின்னு நீயே பார்த்துக்கிட்டார் சாமி பார்த்து. இந்த மாதிரி ஒரு விருப்பம் யார் எங்கேயாவது இருக்கா பாருங்க. எம்பிரான் எந்தை தந்தை தந்தையம் கூட்டமெல்லாம் தம்பிரான் நீரே என்று சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை. எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லைன்னார். என்ன குறை இருக்கு எங்கள்கிட்ட? ஒரு குறையும் இல்லை. இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈரும் சூளை வம்பு என ஆண்டு கொண்டான். வம்பு போட்டு சண்டை போட்டு வழக்காடி கோர்ட்டு கேசு நாயி அதுக்கப்புறம் நீ ஆண்டு கொண்டவன்.
தாமும் கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் வந்து, ஒருவனே தீர்ப்பான் வந்து மற்றவன் தீர்க்கில் தீராது ஒழிந்து எனை வருத்தல் நன்றால். சாமி சொன்னார், அவன் வந்து என் நோயை தீர்க்கிறதுக்கு என் நோயோடையும் நான் வாழ்றேன்ட்டார். ஒரே வார்த்தை. ஓ, இப்போ என்ன பண்ண முடியும்? சாமி தான் இப்போ என்ன செய்ய முடியும் சொல்லுவோம். அந்த சுந்தரன் வந்து தான் என் நோயை தீர்க்கிறார்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த மருந்தே எனக்கு வேணாம், இந்த நோயே என்ன படுத்துட்டோம் அப்படின்னா. என்ன ஒரு உரைப்பு, என்ன ஒரு அடிமைத்தனம்! இந்த மாதிரி யாராவது பார்க்க முடியாது உலகத்தில். சாமி வந்து சொல்லுகின்றார், அதையே எதிர்த்து சாமிகிட்டே பேசிகிட்டு இருக்கார் இவர். என்ன ஒரு உரைப்பு! பெற்ற மேல் உயர்த்தீர் செய்யும் பெருமையாய் அறிந்தார் யாரோ யாரே. பெருமானே, நீ இப்படி சொல்கிறதுனால நான் உன் மேலே வருத்தப்படணும் மட்டும் நினச்சிக்காதேன்னார். அப்போ கூட நீ வந்து சுந்தரன் எனக்கு பிடிக்கல, சுந்தரன் வந்து என் நோயை தீர்ப்பான்னு நீ சொல்கிற சாமி, அதனால் நீ சுந்தரன் பக்கம் இருக்கேன்னு நான் உன் மேலே வருத்தப்படணும் மட்டும் நினைக்காத. உன் பெருமை என்னன்னு எனக்கு புரியாது, நீ என்ன காரணத்தினால வேணாலும் இதை செய்யலாம், ஆனால் எனக்கு சுந்தரனை பிடிக்காது. ஆனால் உன்னை பிடிக்குமே, உனக்கு அடிமை தானே நான், அதனால் நீ செய்கிறது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். அறிந்தார் யாரே உற்றவன் தொண்டர்க்கே ஆம் உறுதியே செய்தீர். பெருமானே, நீ செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ வன்தொண்டன் வந்து எனக்கு தீர்ப்பான்னு சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வன்தொண்டன் எனக்கு வர வேணாம். ஆனால் நீ எப்படி உன்னை கும்பிடக்கூட அடியாருக்கு உறுதியாக இருக்கிறாய், உன் அடியாருக்கு உண்மையாக இருக்கிறாய், உன் அடியாருக்கு அனுகிரகத்தை செய்கின்றாய் என்பது இங்கே ப்ரூஃப் ஆகுது சுவாமி. எப்படின்னா, அந்த வன்தொண்டன் நீ எப்படி ஆட்சி செய்தாய், வன்தொண்டனுக்கு எப்படி பக்தி அவனுடைய அன்பு கொடுத்துருக்கிற, அதுக்கு சரியாகத்தானே வன்தொண்டனை இங்கே வரவழைச்சி அவனுக்கு பெருமையை கொடுத்துருக்கிறப்போ சுந்தரருக்கு பெருமையை கொடுத்துருக்காரு இல்லையா இந்த இடத்துல. அப்போது சுந்தரரை நீ எப்படி ஆட்சி செய்கிறாய், சுந்தரருக்கு நீ எவ்வளோ அனுகிரகம் பண்ணுகின்றாய், அந்த பெருமை தான் எனக்கு இப்போவும் தெரிகிறது பெருமானே அப்படின்னு சொல்கிறார் சாமிக்கிட்ட. இவருக்கு அனுகிரகம் கிடைக்கலேங்கிறது நினைக்கல அவர், சுந்தரருக்கு அவர் எப்படி அனுகிரகம் பண்ணுறாருங்கிறத என்ன சந்தோஷப்படுறார் இப்போ கூட. உற்றவன் தொண்டர்க்கே ஆம் உறுதியே செய்தீர். அதனால் உன் பெருமையை யாரும் புரிந்து கொள்ள முடியாது சுவாமி. நீ எனக்கு ஏன் அப்படி செஞ்சாங்கிறது எனக்கு கிடையாது, ஆனால் சுந்தரருக்கு நீ எவ்வளோ நல்லது செய்கிறாங்கிறத நீ பார்க்கும்பொழுது உன்னுடைய பெருமை ரொம்ப நல்லா இருக்குங்கிறார். செய்தீர் என்ன. சாமி அப்படியே அமைதியாக இருந்தார். என்னப்பா ஏற்கொண்டு எப்படி இருக்கியே அப்படி நினச்சார் தெரில. சாமி மறைஞ்சிட்டார், அவ்வளோதான். பதிலே சொல்லலை சாமி, மறைஞ்சிட்டார். என்ன இப்போ என்ன சொல்ல முடியும்ப்பா, இருவினை ஒப்பு இதுதான், வேற என்ன. சாமி வந்தார், எது செஞ்சாலும் அப்படியே ஓகே அக்செப்ட் அப்படி நினைக்கக்கூடிய தன்மை. இருவினை ஒப்பு இருக்கிறவன்ட்ட சாமியால் என்ன செய்ய முடியும்? சாமி மறைஞ்சிட்டார். வம்பன கற்றைவார் சடையார் தாமும் அவர் முன்பு கறந்தார் அன்றே. அவர் முன்பு கறந்தார், மறைஞ்சிட்டார் சாமி. இப்போ இதில் என்ன தெரியுது, சாமி ப்ரெசென்ட் ஆகிருக்காருன்னு தெரியுது. ஆனால் சிகேசை என்ன சொல்கிறாங்க, முன்னுரைக்காரர்கள் சாமி வந்து அப்படின்னு ஒரே எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது வந்ததுக்கான அடையாளம் தான் இங்கே இருக்குது. சரி, சாமி மறைஞ்சார்ல, நேராக திருவாரூர் போகிறார். உடனே ஒரு தூதுக்கு போய் என்னென்ன பட வேண்டியது இருக்கு பாருங்க. வரும் இங்கே வேறு ஒன்று கலிகாம இருக்கிற திருமங்கலத்துக்கு வந்தார். உடனே திருவாரூர் போகிறார். திருவாரூர் போய் சுந்தரமசாமி மீட் பண்ணுறார்.